ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல். அப்துல்லா அரசியல் மிகவும் பரபரப்பா பேசப்படுற அரசியல் தான். அதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வீடியோ போடணும், நம்மளும் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த காணொலிலாம். இப்போ இடையில பிகாரிகள் தமிழ்நாட்டில் மிகவும் தாக்கப்படுறாங்க, மிகவும் கேவலப்படுத்தப்படுறாங்க. இங்கே உள்ள முதலமைச்சர் அதை தட்டி கேட்க மாட்டாரு. தமிழர்களால பீகாரிகளுக்கு மிகவும் கடுமையான தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அங்க வாக்கு வாங்கிறதுக்காக தமிழர்களை பழி சுமத்தி, தமிழர்கள் மேல குற்றம் சுமத்தி அவர் இன்னைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்னையில் எந்த கட்சி யாரோட கூட்டு, எந்த கட்சி யாருக்கிட்ட பேரம் பேசுறது, எத்தனை சீட்டு கிடைக்கும், இதை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு பொழுது போயிடுது. இப்போ கோவையில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணி மிகவும் கொடுமைப்படுத்தி அந்த குண்டர்களை காவல்துறை அதி விரைவாக கைது பண்ணிருக்கு. பல காணொளி, பல வீடியோக்கள், பல நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். தமிழர்களுக்கு தான் பீகார்லேருந்து வந்தவனா இருந்தாலும் சரி, இல்லை மகாராஷ்டிராலேருந்து வந்தவனும் சரி, அடுத்த மாநிலத்திலேருந்து வந்தவங்க இந்த நாட்டில் என்னென்ன கொடுமை பண்ணுறாங்கன்ட்டு பல விஷயங்களை பல சேனல்கள் காட்டியிருக்கு. இந்திக்காரவங்க சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி காலை பதிச்சு அவங்க மிகவும் வன்மையான கொடுமைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் கூட ஒரு பெண்ணை ஒரு பிகாரி தான் நடுக்காட்டில் ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு ஏதோ பண்ணனா. அதன் பிறகு ரயிலில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி நம்ம போனால் கூட நமக்கு உட்கார இடம் கிடைக்காது. அவனு ஒரு ஆங்கா பேசுவானுங்க, டிக்கெட்டே எடுக்க மாட்டானுங்க, பாத்ரூமில் படுத்து கிடப்பானுங்க. ஒரு சுதந்திரம் இல்லாத ரயில் பயணமாக போய்கிட்டு இருக்குன்னு பல வீடியோக்களை நான் போட்டிருக்கேன். அதையெல்லாம் பார்த்தோம், அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழகத்தில் பிகாரிகளுக்கு மிகவும் ஆபத்து, அவங்களுக்கு தொல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி பொது மேடையில் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காருங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இந்திக்காரவங்களால, அடுத்த மாநிலத்து வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களால தான் ஆபத்துங்கிறத பல காணொலியில பார்த்துருக்கோம். இதையே பச்சை பொய்யா அந்த பிஜேபி தமிழகத்தை வஞ்சிக்குதுன்னு தெரியல. இந்த பக்கம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால என்னென்ன அட்டூழியம் பண்றாங்க, என்னென்ன கொடுமைகள் செய்கிறாங்க, அதை தட்டி கேட்கறதுக்கு இந்திய நாட்டு அரசாங்கத்தால முடியல. தினமும் ஒரு போராட்டம், தினமும் ஒரு பிரச்சனை, தினமும் ஒரு வழிப்பறி, கொள்ளை, கொலை. வட மாநிலத்தவர்கள் இந்த அராஜகம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வேலைக்கு போகிற இடங்கள்லாம் பார்க்குறேன். இந்திக்காரவங்க அவங்களோட கொடுமைக்கு அளவே இல்லாத அளவுக்கு சேட்டை, வீம்பு பண்ணுறது, பொருள்களை நாசப்படுத்துறது, அராஜகம் பண்ணுறது. நல்லா பழகுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட புத்தி தாழ்த்தப்பட்ட புத்தி. அப்படி இருக்கும்போது அவங்களையே விட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசாங்கம், அவங்களையே கண்டுக்காத இந்த அரசாங்கம் என்னன்னு கேட்டால், பிரைம் மினிஸ்டர் ஒரு மேடையில் பேசி, அது ஒரு பேசு பொருளாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்திக்காரங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற பிரைம் மினிஸ்டர் தமிழர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரா? என்ன பண்ணலை. இப்போ போதாக்கரிக்கு அனைத்து கட்சி கூட்டம். எதுக்கு அந்த கூட்டம்? வாக்காளர் திருத்த சட்டம், வாக்காளர்களை, புது வாக்காளர்களை சேர்க்கறது, இறந்து போனவங்களை எடுக்கிறது, புதுசா யாராவது சேர்ந்தாக்க அவங்கள வாக்காளர் முகாம்ல கொண்டு ஓட்டு போடுறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எனது இந்திக்கார நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நான் வேலை செய்யற கம்பெனில, அவங்களாம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு தான் சிறந்த நாடு, தமிழ்நாடுல தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, எங்க அண்ணன் டீ கடை வச்சிருக்கிறாரு, எங்க அண்ணன் மளிகை கடை வச்சிருக்கிறாரு, எங்க சொந்தக்காரங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க. அது இந்திக்காரங்க ஹோட்டல் தான் இங்க சென்னையில நிறைய இடங்கள் இருக்கு.
அது ராத்திரியில் வச்சாலும் சரி, பகலில் வச்சாலும் சரி, இனிக்குதோ இனிக்கலையோ கசக்குதோ என்னவோ இருந்தாலும் கூட்டம் அலைமோதும். நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல உழைப்பாளி. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள்லாம் போட்டு போட்டு பல பேர் ஜெயிக்க வச்சுருக்கோம், எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்தவங்கலாம் ஓட்டு உரிமை வாங்கிட்டோம், அவங்க யாருக்கு ஓட்டு போடுவோம், நாங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் மோடிஜிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க. இப்போ ஒரு 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்குச்சீட்டு வாங்கிட்டாங்க, ஓட்டு போடுறதுக்கு அவங்க அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. இவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க? பிஜேபி தான் தேர்ந்தெடுப்பாங்க, மோடிஜியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த விஷயம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அதில் ஒரு ஆலோசனை செய்து எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு எப்போ செய்கிறாங்க? இப்போ செய்கிறாங்க. இது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேர் சொல்லி பேசி பேசி இதை பற்றி இந்திக்காரங்க உள்ளே வராங்க, இந்திக்காரங்க உள்ளே வாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை அவங்க நாட்டில் போய் ஓட்டு போட்டோம், இங்கே ஓட்டு போட அனுமதிக்கக்கூடாது, இங்கே வாக்குச்சீட்டு தரக்கூடாது அப்படிங்கிறது பல பேர் சொல்லியிருக்காங்க. பல மேடைகளில் பல விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் இதை கண்டு கொள்ளாத அரசாங்கம் என்ன செய்ய போகுது, எப்படி வருங்காலத்தில் தமிழர்களை காக்க போகுது அப்படின்னாக்கா அதுக்கு பதிலே இல்லை. ஏன்னா எல்லா நாட்டுக்காரங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆளலாம், ஆனால் ஒரு தமிழன் ஆட்சி ஆள முடியாது. ஒரு தமிழன் ஒரு முதலமைச்சரை வர முடியாது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. நம்ம தொல் திருமாவளவன் அவங்க, அன்புமணி ராமதாஸ் அவங்க, நம்ம தேமுதிமுக விஜயண்ணா அவங்க, வைகோ அவர்கள், இவங்கெல்லாம் அரசியலில் பல நன்மைகளை தீமைகளை புரிஞ்சுக்கிட்டவங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இந்திக்காரர்களுக்கு இங்கு வாக்குச்சீட்டு கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டி வீரவசனம்லாம் பேசி கைத்தட்டலாம் வாங்கினாங்க. விஜயை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் போன காணொலியெல்லாம். இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கரூரில் 41 குடும்பம் உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்தை கூப்பிட்டு இங்கே 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் பேரம் பேசி கொடுத்தாங்க. அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு 5 நிமிஷம் அந்த இறந்து போன ஜீவன்களுக்காக, இறந்து போன ஆத்மாவுக்காக, என்னதான் அரசாங்கத்து மேலே நம்ம காரணம் காட்டினாலும், அரசாங்கத்தில் தான் அந்த தவறு நடந்தது, அந்த உயிர் போனதுன்னு பழி சுமத்தினாலும், முதல் காரணம் விஜய் மட்டுமே. விஜய் என்கிற ஒரு நடிகர், அந்த நடிகர் நடத்திய ஒரு ரோடு ஷோ, அந்த ரோடு ஷோவுக்கு ரசிகர்களாக வந்தவர் தான் இத்தனை பேர் இறந்துருக்காங்க. அந்த இறந்து போன ஆத்மாவுக்கு அந்த மேடையில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மௌனமாக இருந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி, ஒரு வருத்தம் தெரிவித்து, அந்த குடும்பத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு ஒரு அறிவிப்பை சொல்லி, அதன் பிறகு அவங்க பல விஷயங்களை பேசலாம். இப்போ என்னன்னாக்க விஜய் அரசியலுக்கு வேண்டான்னு சொல்லலை, வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு நாகரிகம் புரிஞ்சுக்கிட்டு, உங்கள் கட்சியால் இத்தனை உயிர்கள் போயிருக்கு, அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், குடும்பத்தை நாங்கள் எப்படி தத்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த விளக்கமாக சொல்லணும். அதை விட்டுட்டு வீரவசனமாக இன்னும் சினிமாவில் வரா மாதிரி ஒரு நாள் முதல்வர்ன்ட்டு ஒரு பத்திரிகை மீட்டிங், பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்து ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு யாருக்குமே அருகதை இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக விஜய் வராட்டாக்க மக்களாகிய நீங்கள் தான் சிந்திக்கணும். தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணுங்கிறது எல்லாரோட ஆசை. அதுக்கு முயற்சி பண்ணி அதுக்காக மக்கள் திருந்தி மாற்றி வாக்கு செலுத்தி இந்த தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாங்க. இந்திக்காரங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாங்க. இந்திக்காரர்களால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல இன்னல்கள், பல தொல்லைகள், பல கற்பழிப்பு, பல வழக்கு, பல செயின் பறிப்பு, பல வன்கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா.